இன்னைக்கு வந்து எங்க வீட்ல கீரை கூட்டு வச்சாங்க. கீரை கூட்டு வைக்கும்போது, நான் வந்து எப்பவுமே இந்த கீரையில இருக்கிற தண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ட வந்து எல்லாருமே தூர போடுவாங்க. ஆனா, நான் அந்த தண்ட வந்து தூர போட மாட்டேன். அந்த தண்ட வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா கழுவி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, அத வந்து அதில சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் போட்டு, நல்லா தண்ணீல ஒரு 1 சொம்பு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு, அத வந்து ஒரு ட்ரிங்கா குடிப்பேங்க. இந்த ட்ரிங்க் நான் வந்து எதுக்கு குடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீலாம் குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த டீக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நான் இந்த ட்ரிங்க் எடுத்துப்பேங்க. ஸோ டீல உங்களுக்கு கிடைக்கிற எந்த எனர்ஜி கிடைக்குதோ, அதுக்கு 100 மடங்கு எனர்ஜி வந்து இந்த கீரை வகையான தண்டுல வந்து நெறையா கிடைக்குங்க. அதுக்கு தான் நான் இந்த இந்த தண்ட வந்து தூர போடாம, நான் சூப் மாரி வச்சு குடிக்கிறேங்க. ஸோ இது நான் ஏன் பண்றேன் அப்டின்னா, டீக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாவும் இருக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசு, 35 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்கும். இப்போ பெயின் வரும்போது நீங்க டீ, காஃபிய நிப்பாட்டிட்டு, அதுக்கு ரீப்ளேஸா நீங்க இந்த வந்து இந்த கீரை வகைகள் முருங்கைக்கீரை, சிறுகீரை, பெருகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த கீரைலாம் வைக்கும்போது தண்டு அதிகமா கிடைக்கும். தண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சூப்பா வச்சு குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வந்து சுத்தமா இருக்காது. இத நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 3 மாசம் முன்னோட்டி எனக்கு கையில அடிபட்டுருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அதாவது கிரிக்கெட் விளையாடும்போது கொஞ்சம் பால் பட்டு அடிபட்டுச்சு. இப்போ வந்து அது சரியாயிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பு வந்து ஒரு பெரிய பங்கு வகிச்சது. அதனால தான் நான் சொல்றேன். ஸோ இந்த சூப்பு கூட நான் வேற என்னலாம் சாப்பிட்டேன்னா, மீன் சார்ந்த உணவுகள் அதிகமா சாப்பிட்டேன். இந்த சிக்கன், மட்டன்ல இருக்கிற அந்த எலும்போட ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட் எல்லாம் கடையில வாங்கி சூப்பு வச்சு நான் குடிக்க பழகுனேங்க. ஸோ இந்த 3 மாசம் நான் நல்லா குடிச்சு பழகும்போது, எனக்கு கைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னால இந்த கை வந்து மடக்க முடியாது. ஆனா இப்போ வந்து 50% என்னால மடக்க முடியுது. இன்னொரு கொஞ்சம் பெயின் இருக்கு. இன்னும் 1 மாசம் இதே மாரி சாப்பாட சாப்பிட்டுட்டு, நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, என்னால 100% இத பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இத எவ்வளத்துக்குள்ள மடக்க முடியுது. இந்த விரல் என்னால இதுக்கு கீழ மடக்க முடியாது. ஆனா, இப்போ எடுத்துக்கிற ஃபுட்ட வந்து நம்ம ஒரு 6 மாசம் ரெகுலரா எடுத்தோம்னா, உடம்பு அதோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுரும். அதான் அதுக்கு தேவையான எனர்ஜிய இந்த முருங்கை கீரை தண்டு, இந்த கீரை வகையில கிடைக்கிற தண்டு, பிளஸ் அந்த ஆ சிக்கன், மட்டன்ல இருக்கிற அந்த ஜாயிண்ட்ல உள்ள எலும்ப சாப்பிடும்போதோ, அந்த ஜாயிண்ட்ட வந்து சூப் வச்சு குடிக்கும்போதோ, அதுக்கு தேவையான மருந்த நம்ம இங்க குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உடம்பு அத போய் சரி பண்ற வேலைய பார்த்துக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்றோம். அது ரிலேட்டடா ஆர்த்தோ டாக்டர் இல்ல சம்மந்தப்பட்ட டாக்டர பார்க்குறோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்டே வந்து உணவுல இருந்து நம்ம வந்து அத எடுத்துக்கிறோம். இந்த மாரி தாங்க என்னோட உணவு சருக்கு ஃபுட் அட்வைஸ வந்து என்னோட சேனல்லயும் சரி, என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் சரி ரெகுலரா நான் போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த மாரி வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு 30 வயசுக்கு மேல யாரெல்லாம் ஜாயிண்ட் பெயின்ல இருக்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சது என்ன ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோவ ஷேர் பண்ணிட்டு, ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா, கொலாஜன் எப்படி எடுக்கணும்? நான்வெஜ்ல எப்படி எடுக்கணும்? வெஜ்ல எடுக்கணும்? எப்படி எடுக்கணுன்ட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிடட்டும்.